வணக்கம் மக்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரனுக்கு சீட் கோட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் ஹவுஸ்க்கும் சீட் கோட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஒன் காருக்கும் சீட் கோட் வந்திருக்கு. ஏன்னா இத்தனை சீட் கோட அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், வீட்டுக்குள்ள எல்லாம் குடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இந்த எஃப்ஒன் கார் வந்துருச்சா ப்ரோ, இல்லை நீங்கள் காமிக்கிறது டூப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த எஃப்ஒன் கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விடல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு எஃப்ஒன் கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு நான் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் கார் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ரெட் கலர் என்ன வேணா கலரில் வரலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த கம்மிங் அப்டேட்லையும் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை கண்டிப்பாக இது 100% வர வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஸோ பட் இன்னும் இது நம்ம கேமில் அஃபிஷியலாக விடலை. ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஒன் கார் அப்டேட்டை பற்றி பார்த்தாச்சு. அது எப்படி நம்ம கேமுக்கு கொண்டு வரது இப்பயே அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ இது எங்கே ப்ரோ ஊரில் பில்டிங் ஒன்று கூட காணும், எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தில் மிதங்கிட்டு இருக்கோம். எங்கே ப்ரோ ஃப்ளோட்டிங் ஹவுஸா, எப்படி ப்ரோ இது அப்படின்னு கேட்பீங்க. இது ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்தது தான். பட் இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒன்று விஷயம் நம்ம கேமில் பண்ணலாம், அதாவது ஃப்ளோட்டிங் ஃப்ராங்க்லின் ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்க வைக்கலாம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கோசரம் தான் இப்போ இந்த அப்டேட் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எதுவுமே இல்லை, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க் தருவோம், ஃப்ளோட்டிங் ஹவுஸ் லிங்க்னு. அதை நீங்கள் இன்டர்நெட் ஆப்ஷனில் போட்டிங்க, அப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு கேமை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நம்ம கேமில். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஃப்ஒன் காரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைலோட லிங்க் தருவோம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்ஜிஎஸ் மெனு போர்டு இருக்குல்ல, ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்பிசி மோடுன்னு இருக்கும், அது மூலியமாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் உள்ள. ஸோ அது ஏதாச்சும் சப்போஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸை பற்றி பார்த்தாச்சு. இதுவும் நம்ம சேம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் லிங்க் கொடுத்துருப்போம்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம வாங்க கீழே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே தான் இருக்கும். ஓகே, சிட்டிக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஆத்தாடி எங்கடா இங்கேருந்து பார்த்தா சிட்டியும் காணும், ஒன்றுமே காணும், நடு கடலில் கட்டி வச்சிருக்கானுங்களே. ஐயோ போச்சு, சொரு வேண்டி தான். ஓகே ரைட்டு மக்களே, இதுக்கு மேலே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது, போய் சொரு வேண்டி தான் கீழே. ஸோ கடலுக்குள்ளே அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இதுவும் அப்கமிங் ஒரு அப்டேட் தான். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரும் வரல. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு, சூப்பர்மேனு இதெல்லாம் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் எந்த சூப்பர்மேன் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வரல. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யார் எந்த சூப்பர்மேனோட பவர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அயன்மேனோட கேரக்டர் இருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஒரு பொருள் இருக்குது, வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். சரி ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் நம்ம வீட்டு இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்குது, என்னன்னே பார்க்க மாட்டோம். இப்போ வாங்க போய் பார்ப்போம். பேட்மேனு. ஸோ பேட்மேன் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ பேட்மேன் தான் அடுத்த சூப்பர்மேன் கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜம்ப் அடிக்கிற பவர், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கல்லாம் தெரிகிற பவர்லாம் வந்துச்சு. சூப்பர்மேனுக்கு லேசர் விடுற பவர், பறக்கிற பவர் வந்துச்சு. அயன்மேனுக்கு அந்த ஃபயர் பவர்லாம் வந்துச்சு. இப்போ அடுத்தது பேட்மேன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு பேட்மேனுக்கு என்ன பவர் இருக்குது, பேட்மேனுக்கு ஒரு பவரும் இல்லையே. ஆமாம், அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ பேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னாலஜி தான் மக்களே. ஸோ எப்படி சொல்கிறது, காரு, பைக்கு, அவர்கிட்ட வந்து நிறைய டெக்னாலஜி இதுதான் இருக்கும், கேட்ஜெட்ஸ் தான் இருக்கும். அதனால மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு பவர் வர வாய்ப்பு இருக்குது இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ பேட்மேன் அடுத்தது சூப்பர் பவர் நம்ம கேமில் வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை மக்களே. ஸோ அடுத்தது இப்போ என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது நம்ம கேமில் வரப்போகிறோம் 100% ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் இப்போ அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இந்த மந்தில் வரப்போகுது. என்னன்னா மொக்கையான் தான். ஸோ பாருங்க, நம்ம கார் ஓட்டினா ஸ்பீடோ மீட்டர் காமிக்கும், அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப்க்கு ஒரு சீட் கோட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பஞ்சுக்கு ஒரு சீட் கோட் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு லோ ஜம்புக்கு ஒரு சீட் கோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எபிலிட்டி, அதாவது ஃப்ராங்க்லின் எபிலிட்டிக்கு நிறைய சீட் கோட்ஸ் இருக்குது. பட் ஸ்பீட் ரன் மட்டும் ஏன் வரவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஸ்பீட் ரன்னுக்கு ஒரு சீட் கோடு கொடுத்து அதை போட்டோடனே கொடுக்கணும்னு நம்ம ஸ்பீடாக வர்ற மாதிரி நம்ம எது சீட் கோட் நம்ம கேமுக்கு இது வரைக்குமே வரல. பட் மற்ற எல்லா கேம்லேயுமே அந்த ஸ்பீட் ரன்னு சொல்லி ஒரு சீட் கோட் கம்பல்சரி விட்டுருக்கானுங்க. நம்ம கேமில் இப்போயாச்சும் நம்மளுக்கு மேபி ஸோ இந்த வருஷமாச்சும் இல்லை இந்த மாதமாச்சும் நம்மளுக்கு வருமா அப்படின்னு இந்த மாதிரி ஸ்பீட் ரன் சீட் கோட் போட்டால் ஒரு குடு ஏதோ பாத்ரூம் தெரிச்சு விட்டு வர்ற மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இன்னும் விடாமலே இருக்கானுங்க. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் பார்க்கலாம், நம்மளுக்கு மேபி இந்த ஸ்பீட் ரன்னும் சீக்கிரமாக வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, இப்போ நம்ம அடுத்தது ஃபைனல் என்ன பார்க்க வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் மக்களே. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ஸ்டோரி யார் முடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரிய ஆள் இந்த கேமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் முடிச்சுட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேங்க. எப்படின்னு பார்த்தா, ஸோ நான் என்ன சொன்னேன்னா,
கார் இல்லை பைக் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கணும், இந்த ரோடு எண்ட் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கணும். பட் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, புத்திசாலி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சூப்பர்மேன் கேரக்டரை யூஸ் பண்ணி நான் இந்த சேலஞ்சு முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது சூப்பர்மேன் கேரக்டர் யூஸ் பண்ணாலும் இந்த சேலஞ்சு முடிக்க முடியாது. பட் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இப்போ லைவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் சூப்பர்மேன் பவரை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெவல் 1 போயாச்சு, கடந்தாச்சு. ஸோ அடுத்து லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நம்மளால் போக முடியாதுன்னு பார்க்கலாம். ஏன்னா காரு பைக்கு ஏறினா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துருது. ஸோ ஏன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிறதுனால அந்த இடத்துல கிராவிட்டி இல்லாமல் கவுந்துருது. பட் இப்போ நம்ம சூப்பர்மேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கே போயிட்டு அங்கே போயிட்டு எப்படி சொல்கிறது, அங்கே போய் ஆயா கடையில் வடை சுட்டு சாப்பிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம போய் பறக்கலாம், அவ்வளோ பவர் இருக்குது நம்ம சூப்பர்மேனுக்கு. பட் இருந்தாலும் இந்த ரோடு எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பயப்பில் இங்கே போய் சாதிச்சு காமிக்கிறானா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடி விடு தெறிக்க விடு அப்படின்ட்டு நம்ம வந்து பறந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனே கொஞ்சம் முக்கறான், சூப்பர்மேனே பார்த்தீங்கன்னா போகிறது முக்கறான். நான் கூட சல்லுன்னு போயிடுவேன்னு நினச்சேன். பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ரோட்டுக்குள்ளே தலையை விட்டுட்டு சொருவிட்டு போயிட்டு இருக்கிறான். பைப்பில் எங்கே போய் சொருவ போகிறான்னு தெரியல ஃபுல்லாக. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கான், விடாமுயற்சி விஸ்வரூப ரெட்ரி கட்ரி ஏதோ ஒன்று விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம். அதுதான் இப்போ மேட்ரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காரு பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. அது போன வீடியோ சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கு பஸ்ஸு இது எதையும் தொடாத இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் சூப்பர்மேன் கேரக்டர் வச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப எப்படி சொல்கிறது, முடிஞ்சிருச்சா கதை முடிஞ்சிருச்சா, ஓகே ரைட்ரா. ஸோ சூப்பர்மேனாலையும் பார்த்தீங்கன்னா தொடவே முடியல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சூப்பர்மேன் வச்சு நான் போகிறேன்ட்டு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ரோடு போயிட்டே இருக்குது, எங்கே போகுதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. இங்கே பாருங்கள், நம்மளாலே முடியும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி முடிச்சிருப்பீங்க, என்னால் சத்தியமாக நம்ப முடியல. அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். பட் இங்கே பாருங்கள் அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே போகவே முடியல. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டட்டா பாய்.